இப்போ நான் திருவண்ணாமலையில் நான் ஒரு 14 சமாதி இல்லை 2-3 சமாதி உடஞ்சிருச்சு. அதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு 2 சமாதியில் வந்து 3-4 உடைச்சது. அதில் ஒரு சமாதியில் வந்து எலும்பு இருந்ததுன்னா மீதி 3 சமாதியில் யாரும் இல்லை, வெறும் திருநீர் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவுச்சு. அதே மாதிரி நம்ம ஆசிரமத்தில் பழைய பிரசிடென்ட் விஸ்வம் இருந்தாங்க, பச்சை மடத்தில் ராஜபாளையம் பக்கத்தில் சமாதி. அப்போ நான் ஒரு 20-25 வருஷம் முன்னாடி அங்கே எதார்த்தம் போகும்போது அப்போ அங்கே அதை பராமரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு வயதானவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, சமாதி வச்சு ஒரு 10 நாள் கூட இருக்குங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாத சமாதி உடைச்சிட்டாங்க, அங்கே யாருமே இல்லை, விஸ்வம் அங்கே இல்லை. அந்த மாதிரியான அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாருமே தேஃப்ளே, அவங்க வந்து நட்சத்திரமாக மாறிடுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே. இப்போ அதை வச்சு நம்ம சொல்கிறோம் சமாதி என்ன சொல்கிறா, சின்ன குழந்தை வந்து 1ஆம் ஸ்டாண்டர்டில் சேர்க்குற மாதிரி சமாதி சொல்கிறேன். என்னன்னா சமாதியில் இருந்தால் டேய் இனிமேல் நீ 2ஆம் ஸ்டாண்டர்டில் போ, அது சாமி தான் பார்க்கணும், நாமல்ல. சமாதிக்கு போகிற உணர்ச்சி தான். இப்போ நீங்கள் என்னன்னா பிள்ளைய வந்து கையை பிடிச்சிட்டு ஸ்கூலில் ஏற்றி விட்றான், அங்கே யாருக்கு அதிகாரம்? வாத்தியார்களுக்கு தானே அதிகாரம் அந்த பிள்ளை படிக்கிறது. இதே மாதிரி தான் நாம் வந்து ஸ்கூலில் போகிற முயற்சியில் தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம சமாதி உணர்ச்சியில் போகிறது நம்ம முயற்சி பண்ணி சமாதி ஆகிடுறது. சமாதிக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. அங்கே யார் வாத்தியாருன்னு நமக்கு யாரும் இப்போ கண்டுபிடிக்க, வீட்டில் இருக்கக்குள்ள அங்கே வாத்தியார் யாருன்னு நமக்கு சொல்ல முடியுமா? அங்கே போனால் தானே தெரியும். இதே விஷயந்தான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நாம் ஒரு சமாதி நிலைமை அடைஞ்சால் யார் தான் என்ன பார்க்கணும், யார் தான் அங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அங்கே போனால் தானே தெரியும். சமாதி ஆகாமல் நம்ம எப்படி நமக்கு சமாதி ஆன பிற்பாட்டில் விஷயங்கள் சொல்ல முடியும்? சமாதி ஆனால் அவனவனு தெரிய வேண்டிய விஷயந்தான். இப்போ நீங்கள் உன் பிள்ளைய வந்து ஸ்கூலில் சேர்க்குறது எனக்கே எதுக்கு தெரியணும்? அது தெரியும், உங்களுக்கு தானே தெரியும். அது நீங்கள் கொண்டு கொடுக்கல எப்படி? அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் அப்படி தான் சிந்திக்கணும். அதான் சாமி வந்து யாரும் தவறுதலையோ குற்றங்களையோ நல்லதோ வந்து அடுத்தவங்க பார்க்காத தன்னது குற்றம் மட்டும் பார்த்து போக சொல்ல காரணம் தான். இப்படி பார்த்து பார்த்து போகிறான் தான் நமக்கு கேள்விகள் உண்டாயிட்டே இருக்குது. அவன் குற்றம் இவன் குறையும் அப்படி எப்படி இல்லை. நம்ம தனியாக நேரமே போனால் நமக்கு எந்த விஷயங்கள் இருக்காது. சமாதி போய் வர்றதான், சமாதிக்கு போகிறதானே சாமி சொல்லியிருக்கு. நம்ம அது போயிடுறது, அங்கே என்ன நடக்கும் எதோ நடக்கும். இந்த பயசித்த வேலை நமக்கு இருக்கக்கூடாது. இந்த பயம்தான் நம்மள்கிட்ட இருக்கும். அங்கே போனால் என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னால பல சிந்தனைகளும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு அந்த சிந்தனையை நமக்கு அந்த உணர்ச்சி அங்கே போய் அடிபடுது. என்ன ஆகும், ஏதோ ஆகுதோ ஏதோ. நான் புணம் ஆகாமல் போகிறேன்ல, புணம் ஆகாமல் நான் பாதுகாப்பாக வைக்கிறேன், மறுபடியும் சாமிகிட்ட தான் விட்றான், அதுக்கு வேண்டிய முயற்சி நான் பண்ணிக்கிறேன். இதுதான் ஒருத்தனை யோசிக்கிறீங்களா? எல்லாம் பயந்துக்கிறான். அங்கே போனால் என்ன சமாதியான என்ன ஆகும், சமாதி வாழ்க்கை முடிஞ்ச என்ன ஆகும், அது யோசிக்கக்கூடாது. இப்போ தூங்குற நேரத்தில் நினச்சி பாருங்கள், நீங்கள் தூங்க போகிறான், நீங்கள் தூங்க போகிறான், உயிரோட வருமானம் உங்களுக்கு என்ன இருக்கா? இல்லை, தூங்கிடுறான். வாரம் அதிர்ஷ்டம் உணர்ந்துக்கிறான், அதிர்ஷ்டம் இல்லாதான் போயிடுறான்ல. இதே அவஸ்தை நான் ஜெபம் பண்ணிக்க வேண்டியது. நல்ல சமாதி கிடச்சா நான் சமாதியோட வாழ்ந்துக்கிறேன். இல்லைன்னா எப்படியா நம்ம ஒரு வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்துக்கிறேன். இதுதான் சமாதிக்கான பிற்பாடு என்ன ஆகும் ஏதாகும்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். அங்கே போய் சாமியோட பொறுப்பு தான். அந்த சாமியோட பொறுப்புக்காக நாம் வந்து பயிற்சியில் கொண்டு வந்து உணர்ச்சியிலாக போய் உட்காரணும். அங்கே அப்போ தான் சாமியோட பொறுப்பு வருவாங்க. இல்லைன்னா ஒன்றும் வராது, சும்மா தான் போகும். அது யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பிராணனோட கதியை வந்து யதார்த்த ஸ்தானத்தில் போய் உட்காந்தது தான் சமாதி. பிரம்மரந்திரம் தட்டி துறந்து அங்கே போய் உட்காந்தது சமாதி. அது இல்லாமல் சும்மா எல்லாம் போய் உட்காந்துட்டுன்னு சொல்லிக்கிட்டு சமாதின்னு சொல்லிட்டு போகிறான்ல, வேஷம் கட்டி போகிறோம்லாம் அந்த வேஷத்தோடு தான் போகும். எலும்பு தான் வேஷம், அதுதான் பார்க்க முடியும் நம்மளால். அது யதார்த்தமான சமாதியான அங்கே இருக்குது. சமாதி ஆன பிற்பாடு சாமியோட பொறுப்பு தான், நமக்கு இல்லை. அதான் சாமி மனசால கெஞ்சி இருக்குன்னு உலோசாமி பிரகாஷ் சொல்லியிருக்கிற, நம்ம மனசால கெஞ்சிற சமாதி நேடி வாங்கேன்னு சொன்னால் மறுபடியும் விட்டுருக்க வேண்டியது. நேடி வாங்கன்னு சொன்னல விட்டுற வேண்டியது. நம்ம அதுக்கு மேலே சிந்திக்கக்கூடாது. அங்கே போய் என்ன ஆக்கும் ஏதோ ஆக்குன்னு சாமி தானே. இப்போ நம்ம பௌதிகத்தில் சத்து போகிறேன் எது போகிறேன்னு யோசிக்கிறீங்களா? நாளைக்கு நான் புனமாக போகிறேன், எரிக்க போகிறேன், இதெல்லாம் எப்படியே எரிச்சிடுறாடா இப்படி சந்தோஷமாக நம்ம வந்து ஜாலியாக பேசுகிறோம்ல, ஏன் அது மட்டும் ஜாலியாக நினைக்க மாட்டான் இல்லையா? அது பயப்பாடு, ஏது பயத்தில் கொண்டு வர்றான். அது இப்போ அந்த அத்வைத வேதாந்தங்கிற மாதிரி இப்போ ஆதிசங்கரர் அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க கௌடவ பாதகர், இவங்க எல்லாருமே நான் அந்த அவங்களுடைய அந்த நுணுக்கமான அந்த வார்த்தையில் சொல்கிறாங்க, எங்களுக்கு மோட்சம் வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தாட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மோட்சம் அப்படின்றத நம்ம டிசைபிளாக அதை நம்ம எடுத்துக்கிறோம். கண்டத்துலேருந்து கீழே இறங்கி இருக்கிற வரைக்கும் நம்ம அதோகதியாக வாழ்ந்துட்டு இருக்கு. கண்டத்துக்கு மேலே போய் பிரம்மரத்தை தட்டி விடந்தா நம்ம ஊர்தகதியில் ஆகிட்டோம் இல்லையா? அந்த ஊர்தகதி பிராபிச்சால் என்னென்ன நடக்குமோ எது நடக்கும்னு அங்கே போனால் தான் நமக்கு சொல்ல முடியும்.
நம்ம வந்து அதோகதியில் இருக்கிறவனுக்கு எதுவும் சொல்ல முடியாது. கற்பனையில் தான் நிறைய உருவாக்கிட்டு உண்டாகும். ஊர்துவதியை பிறவிச்சவன் அவனுக்கு கற்பனைகள் இல்லை. அவனுக்கு ஒரே வழி, ஞான வழி மட்டும்தான் இருக்குது. அந்த வழிகள் எப்படி எப்படி போகணுன்னா அங்கே போனால் தான் சொல்ல முடியும். இப்போ இங்கே இருந்துக்கிட்டு தலைப்பெரும்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? அங்கே போனால் தான் தலைப்பெரும்பு எப்படி இருக்குன்னு அந்த சொல்ல மாதிரி முடியும். மோட்சம் அடைஞ்ச பிறகு அங்கே என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாதனால அப்படி இல்லை, எழுதுறாங்க. இப்போ நான் இங்கே இருந்துக்கிட்டு தலைப்பெரும்பு என்னன்னா சொல்ல எனக்கு தெரியுமா? நான் அங்கே போனால் தானே எனக்கு தெரியும். நான் போயிட்டு பார்க்குறேன். அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இந்த பாதையை பிடிச்சிட்டு நான் அங்கே போய் கஷ்டப்பட்டு பார்க்கணும் இல்லையா? எனக்கு பார்க்கணும்னு என்ன இருந்தால் தானே அந்த கஷ்டத்துக்கு உணர்ச்சி நான் போகணும். எனக்கு அது பார்க்க வேண்டாம்னா நான் கஷ்டத்துக்கு போனேன் இங்கே உட்காந்துக்கிறேன். ஓ, அந்த மாதிரி மனதால் எழுதப்பட்டதுனால அவங்க அதோட நின்றுக்கிறாங்க. இல்லைண்ணா, இவங்க அப்டேட் ஆனதுனால அந்த மோட்சத்தை பற்றி அனுபவிச்சதுனால நம்ம அடையணும்னு நினைக்கிறேன். அப்புறமேல விஷயம் நமக்கே சொல்ல முடியல. அது விஷயம் அங்கே போய் என்ன ஆகணும் இல்லை. ஆனால் வாங்கன்னு ஒரு ஆள் கூப்பிட்டுருக்கு, நான் போய் தான் புரியுதா? இந்த விஷயம் தான் வச்சிருக்கேன்.